செல்போனில் பேசியபடி கார் ஓட்டிய டிடிஎஃப் வாசன் மதுரை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்டுள்ளார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் யாரோட உயிரையும் இது பண்ணல. 308 என்ன பார்த்து தான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாதன் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாதன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி தனது காரை அஜாக்கிரதையாக, அதாவது மரணத்தை விளைவிக்கும் வகையில் ஓட்டியதாக பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் மீது பிணையில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ், குறிப்பாக 308 பிரிவின் கீழ் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை அவரை பார்த்தீர்கள் அரசு மருத்துவமனைக்கு அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர். இந்த நிலையில் பார்த்தீர்கள் தற்போது அவரை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அவரை அழைத்து வந்தனர். குறிப்பாக அண்ணாநகர் காவல் நிலையத்தில் அவரை அழைத்து செல்லும் முன்பு பார்த்தீங்கன்னா தன் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கு எனவும் தான் தற்போது காவல் நிலைய வாசலில் நின்றால் எத்தனை நபர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்கிறார் என்பதை நிரூபிக்க முடியும் என்றும், கார் ஓட்டும் போது தொலைபேசியில் லவுட் ஸ்பீக்கர் போட்டுதான் நான் பேசினேன் என்றும், தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மேலும் தற்போது நீதிமன்ற வாசலில் அவரை ஆஜர்படுத்த முன்பு பார்த்தீர்கள் அவர் என்ன கூறினார் என்றால், நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது டிடிஎஃப் வாசன் பேசுகையில் என்னை பார்த்துதான் இளைஞர்கள் கெட்டு போகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் வீதிக்கு ஒரு டாஸ்மாக் கடை இருக்கிறது, ஆனால் யாரும் கெட்டு போகவில்லையா என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார். என் மீது 308 கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, எனக்கு நீதி வேண்டும் என்று நீதிமன்ற வாசலில் அவர் கத்திக்கொண்டே உள்ளே செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது டிடிஎஃப் வாசனுக்கு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார் என்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜெகநாத், எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசினேன். ஆனா எனக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.